Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் பனையூர் சின்ன குப்பத்தில் சாலை பணிகள் நிறுத்தப்பட்டதை கண்டித்து இடைக்கழிநாடு பேரூராட்சி அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சின்ன குப்பம் சாலை கடந்த மாதம் 12ஆம் தேதி சீரமைக்க உத்தரவிடப்பட்ட நிலையில் தழுதாளி குடும்பத்தினர் தங்கள் கிராமத்துக்கு வரவேண்டிய சாலை என கூறி பணிகளை நிறுத்தியதாக தெரிகிறது. இதனால் சாலை பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வலியுறுத்தி சின்ன குப்பம் கிராம மக்கள் ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகளை கண்டித்து போராட்டம் மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பணியிடை நீக்கம் செய்த தன்னை மீண்டும் பணியில் சேர்க்க அதிகாரி லஞ்சம் கேட்பதாக நியாய விலைக்கடை விற்பனையாளர் கூட்டுறவு வங்கி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நியாய விலைக்கடை விற்பனையாளரான பொன்னுசாமியை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயல் அலுவலர் தன்னிச்சையாக பணியிடை நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. தன்னை மீண்டும் பணியில் சேர்க்குமாறு பலமுறை மனு அளித்தும் லஞ்சம் கேட்டு பணி வழங்காமல் இழுத்தடிப்பதாக பொன்னுசாமி தர்ணாவில் ஈடுபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கையூட்டு பெறுவதையே தொழிலாக செய்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். லஞ்சம் வாங்குறது இவருக்கு குறியா இருக்காரு. லஞ்சம் ரொம்ப வாங்குறது, அதிக லஞ்சம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட நேரடியாக கேட்டிருக்காங்க. நானே கொடுத்துருக்கேன். மாசம் கடைக்கு வரும்போது நானே 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். மீண்டும் பணியில் சேர்றதுக்கு பணம் கேட்கறாங்க. மீண்டும் பணியில் சேர்றதுக்கு பணம் கேட்கறாரு. எனக்கு பணம் கொடுத்தாதான் போடுவேன். எந்த அதிகாரி போய் பாத்தீங்கன்னா எனக்கு மினிஸ்ட்ரி பிஏ தெரியும், சிஎம் பிஏ தெரியும், இதே சொல்லிட்டு